ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். பிரவீன் மின்னட் சாரோடைய ஸ்பீச்சில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பேர் பார்க்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் வந்து அந்த வீடியோவை எப்பயோ கேட்டுட்டேன். ஸோ கேட்காதவங்க பார்க்காதவங்க நான் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கலாட்டா அவார்ட்ஸில் நம்மளுடைய ஃபேவரட் பேர் லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமி அவர்கள் வீக்கா அப்படின்ற ஆன் ஸ்க்ரீன் பேருக்காக ஃபேவரட் பேர் பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். நம்ம டேரக்டர் சார் கையாலேயே அந்த அவார்டு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. சுவாமி அவர்களுடைய ஸ்பீச்சுமே வந்து நேற்றுக்கே வைரல் ஆகிடுச்சு. அவர் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரவீன் சார் மைக்கு பிடிச்சதுமே எல்லாரும் கேட்ட கேள்வி, அதாவது ஹோஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர்ஸ் வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதில் சஞ்சு, ஆல்யா, அப்புறம் வந்து ரியோ அண்ட் ரச்சிதா, அந்த வகையில் லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன், இந்த 3 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச பேர், ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இம்மிடியட்டாக லக்ஷ்மி பிரியா வந்து மைக்கை பிடிச்சி சஞ்சு ஆலியா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து எல்லாரும் கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தெரியுங்க உங்களுக்கு பிடிச்சது சஞ்சு ஆலியா தான் அப்படின்னு சொல்லி உடனே பிரவீன் சார் வந்து இல்லை அப்படி கிடையாது, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். ஸோ இப்போ நீங்களே ஃபேவரட் பேர் கொடுத்துட்டீங்க, எனக்கு இவங்களுமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க 2 பேர்கிட்டயும் இருக்க ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேருமே வந்து நான் சொல்றத நல்லா கவனிச்சு அதுக்காக அவங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மானிட்டர் கிட்ட போய் உட்காந்து இந்த டைரக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து சடனாக எனக்கு ஆன் த டைமில் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீன்ஸ்லாம் வந்து தோணுச்சுன்னா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்டு அவங்க பேனிக் ஆகாமல் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ந்தாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ நான் எவ்வளோ பேர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் சொன்னால் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, கட் அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் வந்து, அதாவது அப்போ அவர் டைரக்ட் பண்ண எல்லா பேர்ஸுமே வந்து கட்னு சொன்ன பிறகு நல்லா பேசிப்பாங்க 2 பேருமே. ஈவன் சில பேர்லாம் வந்து ஆக்ஷன் சொல்லும் போது ரொமான்ஸ் பண்ணுவாங்க, கட்டு சொன்ன பிறகும் தனியாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி சஞ்சு வாலியாவை சொல்லியிருப்பாங்க போல. பட் இவங்க 2 பேரும் ஆக்ஷன் சொன்னால் ஆக்ட் பண்ணுவாங்க, கட் அப்படின்னு சொன்னது 2 பேரும் தனித்தனியாக ஒரு பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிற ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி பிரவீன் சார் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம லக்ஷ்மி அண்ட் சுவாமி அவர்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது. பட் கட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரவீன் சார் வந்து கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் தான் நம்ம சுவாமி அண்ட் லக்ஷ்மியோடைய ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ சுவாமி அவர்களுடைய ஸ்பீச் ஆல்ரெடி பாதி ஸ்பீச் நம்ம கேட்டுட்டோம். அப்புறம் பாட்டு பாடியிருக்காங்க, டான்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இன்னும் எப்போன்னு சொல்லிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஹெவி ரெயின்ஸ்னால ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். ஓகே மகளே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.